நம்ம ஒருத்தங்களுக்கு நம்மளால யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம உறவுகள் கூட நம்மை உறவு இல்லை என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் உண்மையிலே உதவாதவர்கள் என்ன தெரிந்து நமக்கு உரிமை தந்து அந்த உறவு என்கிற அதிகாரத்தை தந்து சொந்தம் கொண்டாடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். தேவனோட உறவு எப்படி இருக்கிறது? சிம்சோனை கர்த்தர் ஜனிப்பித்தார். சிம்சோன் வளர ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் அவனோடு இருந்து, வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 13:25 கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் அப்படின்னு இருக்கு. அப்படி அவனை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் சிம்சோனுடைய லைஃப், இதுதான் சிம்சோனுடைய ஆரம்பம். அப்போ அவனுடைய ஆவி அவருடைய ஆவியுடனே இணைந்து இருக்கிறது, உறவுல இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 14வது அதிகாரமாக 14, 15 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரெங்க், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, எந்த கட்டுகளோ எந்த போராட்டமோ அதை மேற்கொள்ளக்கூடிய கிஃப்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் இப்படி இருக்கும்போது தான் 16வது அதிகாரத்தில் அவன் ஒரு வேசியின் இடத்தில் பிரவேசித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரவேசிக்கும் போது பெலிஸ்தியர்கள், அவன் பேர் என்ன, தெலீலாள்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே பாரு, அவன் வரும்போது நான் அவனுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன், அவனை வந்து பிடிக்கணும், அவன் ஸ்ட்ரெங்க்ல கை வைக்கணும், அவனை இல்லாம ஆக்கணும். அவளும் ஓகே சொல்றான். ஏன்னா அவளும் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ, அவளுக்கு நோ சொல்ல முடியாது. எஸ் பா. அப்படி இருக்கும்போது தான் சிம்சோன்ட்ட கேட்கறான், உன் பெலன் எதுல இருக்கிறது? அவன் சொல்றான், என் பெலன் என்ன வந்து ஒரு புது கயிறுல கட்டுனா என்ன ஒப்பு கொடுக்கலாம், என்னை வந்து சிறுமைப்படுத்திடலாம். அதே மாதிரி ஒரு கயிறு வாங்கி கட்டி வைப்பாங்க. பெலிஸ்தீர் வந்தது, அந்த கயிறு எப்படி போச்சு தெரியுமா? நெருப்பு. அவன் நெருப்பு எங்க இருக்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அது. ஆனா அவன் போனது வழி மாறி போறான். வழி மாறி போனா கிஃப்ட் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகும். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும். ஆனா 14, 15வது அதிகாரத்துக்கும் 16வது அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும், 16வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. என்ன தெரியுமா? 14வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்கினார். 15வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்கினார். 16வது அதிகாரத்தில் இது மிஸ் ஆயிரும். கிஃப்ட் இருக்கு, ஃபெலோஷிப் இல்ல. கிஃப்ட் வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு படகு நிறைய மீன் இருக்கு. ஆண்டவர் என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கிஃப்ட் இருக்கு. அவன் பார்த்தா இது இல்லை, எனக்கு அவர் தான், திரும்பி வேண்டாம். எல்லாருக்கும் ஐயோ அந்த சிம்சோனுக்கு ஸ்ட்ரெங்த் பாத்தீங்களா, ஸ்ட்ரெங்த் பாத்தீங்களா? எஸ். ஆனா ஒண்ணு மிஸ் ஆயிட்டே சிம்சோன். என்ன மிஸ் ஆயிட்டு? ஆவியானவர் வந்து போனார்ல, அது உனக்கு மிஸ் ஆயிட்டுல. உன்கிட்ட நேற்று உரிமை இருந்துச்சு, அவருக்கு அது உறவு இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்ல. அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல பாடுறோம், அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல பிரீச் பண்றோம், அவர் கொடுக்கிற கிஃப்ட்ல என்னெல்லாம பண்றோம். இத வச்சு திருப்தி அடைஞ்சிராத. நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கிஃப்ட் உனக்கு இருக்கும், அந்நிய பாஷை பேசுற கிஃப்ட் உனக்கு இருக்கும். ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்குறார், போவார், இறங்குவார். 16வது அதிகாரத்தில் மிஸ் ஆயிட்டு. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்க படிக்கலன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் வாங்கிடுவீங்களா? இல்ல. நம்முடைய வழிகளை ஆராயணும். என்னால உறவாட முடியுதா, என்னால ஊழியம் செய்ய முடியுதா என்பதல்ல, என்னால உறவாட முடிகிறதா? ஏன்னா நம்ம நிறைய நம்மை பழக்கு வைத்திருக்கிறதுனால நிறைய பழகிட்டு நமக்கு. தாவீது பாவம் செய்து விட்டு போய் பலி செலுத்துகிறான், ஏன்னா பலி செலுத்தி பழகிட்டு. ஆனா உறவு அங்க கட்டாகுது. கட்டானதனுடைய ரிசல்ட், அவன் பண்ண தப்புனால அவன் இருதயம் துடிக்கல. ஆனா அன்னைக்கு உறவு இருந்ததுனால சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணது நெஞ்சு பக்க பக்க பக்கன்னு அடிக்குது. இப்போ அந்த அடியெல்லாம் இல்ல. ஆனா பலி செலுத்துறார். அப்பதான் புரிந்து கொண்டு சொல்றார்,
பரிசுத்தாவி என்னை விட்டு அப்ப போயிடாதீங்க. பலிகள் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவைதான். தேவ பிள்ளைகளே, அந்த உறவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உறவு ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு எனக்கு அது கட்டாயிடக்கூடாது. வேற எது கட்டானாலும் பரவாயில்ல, அது கட்ட இந்த அப்படி எனக்கு கொஞ்ச காலம் இருந்துட்டு போறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம் என்ன தெரியுமாங்க? இங்கேயும் வாழ வைப்பார், அங்கேயும் வாழ வைப்பார். அவனுக்கு ஏமாற்றம் வராது. அவனுக்கு ஏமாற்றம் வராது. ஹல்லேலூயா. ஆமென். அது உறவு இருக்குதா? உறவு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 என்று நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மேல இருக்கிற அழைப்பே அதுதான். fellowship with Jesus Christ. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு. ஆமென். இது மிஸ் ஆயிட்டு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். ஏன் அறியலைன்னா அதை யோசிக்கல. அவர் இறங்குறாரா? நேத்து வந்து விசிட் பண்ணாரு என்ன, முந்தானத்து விசிட் பண்ணாரு என்ன, இன்னைக்கு இப்படி கயிறு போட்டு கட்டினதுக்கு அப்புறம் என்ன விசிட் பண்ணலையே. அப்போ அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது எனக்குள்ள இருக்கிற பலன். அது தேவன் வைத்த பலன், தேவன் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நின்னு கேளு, எது நல்ல வழி, எது நல்ல வழி. எனவேதான் தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த செம்மையான. காலம் சென்ற டாக்டர் கிறிஸ்டோபர் அங்கிள் காலை 5 மணி ஜெபம் ஆரம்பிச்ச நாட்கள்ல அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அதை ஃபுல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த நாள் வரைக்கும் எல்லா ஜெபத்தையும் முடிக்கும் போது இந்த சங்கீதம் 143:10 சொல்லிதான் முடிப்பாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய கட்டுத்தார். நீரே என் தேவன், நல்ல ஆவியானவர், செம்மையான வழியில என் பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 1:10 ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு வேதனையோடு அவருக்கு பலி செலுத்தும்படியான ஆசாரியர்களை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அவர்களை பார்த்து நம்ம எல்லாரும் தேவன் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். இங்கே ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை. நம்ம ஆராதிக்கணும்னா கூலி எதிர்பார்த்து தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நான் ஆராதிக்கிறேன், எனக்கு அது செய்வீங்களா, இது செய்வீங்களா? நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு அப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களா? நான் ஆலயத்தில் வந்து நின்று எல்லாம் செய்கிறேன், எனக்கு அது பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா? ஆண்டவருக்கு அது வலிக்குதான். ஏங்க காணிக்க கூட அப்படிதானங்க கொடுக்கிறோம். நம்ம அநேகர் தசமாகம் கொடுத்தா பண்டக சாலை ஃபுல்லா என்ன ஆகுமா? கூலி எதிர்பார்த்து தானே மனப்பூர்வமாய் செய்கிறோமா? எந்த ஒரு காரியம் நான் இப்படி ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்றேன், எனக்கு நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஆமென். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான்? அதாவது நமக்கான கூலி கிடைக்காததும் எத்தனை காரியங்களை ஸ்டாப் பண்ணிட்டோம். பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டோமே, ஒரு ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டோமே, ஆராதனை ஸ்டாப் பண்ணிட்டோமே, தேவனை பாடி துதிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டோமே. கூலி கிடைக்கல, கூலி கிடைக்கல.
கூலி கொடுக்க உன்னை வேலைக்காரன் அழைக்கல, பிள்ளையா சுதந்திரம் கொடுக்க வைத்திருக்கிறார். நீ வேலைக்காரன்னா கூலிக்கு பாத்திரமா, நீ பிள்ளை, அவரோடு கூட நீ இருந்து கூலி கொடுக்கணும். இன்னைக்கு ஒழுங்கா ஜபம் இல்ல, இன்னைக்கு பாட்டு இல்ல, ஆராதனை இல்ல, எனக்கு கூலி கிடைக்கல, எனக்கு இதுல பிரியமே இல்லை, நான் உனக்கு இதை செய்வேங்கிறத மனசுல வச்சுட்டு நீ எனக்கு கொடுக்கிற காணிக்கை எனக்கு பிரியம் இல்லை என்கிறார். தசமமா கொடுத்தா நமக்கு அது கிடைக்கும் இல்லப்பா, அது ஒரு நன்றி அடையாளம். அப்பா எனக்கு தாவீது சொன்னார்ல, நீர் எனக்கு தந்து, நீங்க உங்க கையில இருந்து வாங்கி அவ்வளவுதான், அதுக்கு மேல இது தந்துட்டு இனி நேரவே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணது போட்டாரா. இந்த கூலி இல்லாம ஆண்டவர் சொல்ற, நீங்க ஒரு கூலிய மனசுல வச்சு நீ ஜெபிக்காத, எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் உன்னை இது யாருக்கு சொல்றது? லேவியருக்கு சொல்றார், ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். நான் தான் சுதந்திரம். ஆமே, நம்ம பிள்ளைங்க ஒன்றை மனசுல வச்சுட்டு நம்ம கிட்ட பழகுறதுங்கன்னா அது நமக்கு தெரிய வந்துட்டு வைங்களேன், அந்த வலி என்பது வேற. இதனால நம்ம எத்தனை ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம், பாஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம், அதிகாலை எத்தனை நம்ம லைஃப்ல எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா எதிர்பார்த்த கூலி கிடைக்கல. இந்த கம்பெனி மாறுறது போல, அங்க சேலரி நிறைய கொடுக்கறாங்க, மாத்திடுவோம். சொல்ல எனக்கு இதுல பிரியம் இல்லை சொல்லிட்டு தான் சொல்ல, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஏன்னா நீ மனப்பூர்வமா அதை கொடுக்கல, ஆண்டவருக்கு இப்படி கொடுத்தா அவர் நமக்கு எப்படி செய்வார், நீ கூலி எதிர்பார்த்து கொடுக்கிற. வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க